கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை அவமதித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தின் போது செல்போனை தூக்கி எறிந்து ஒருமையில் பேசியதாக சொல்லப்படும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்களுடைய எதிர்ப்பை கன்னியாகுமரி ஆட்சியருக்கு தெரிவித்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், என்ன நடந்தது? வணக்கம். அதாவது குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை ஒருமையில் பேசி செல்போனை மாவட்ட ஆட்சியர் தூக்கி எறிந்ததாகவும் மற்றொரு கிராம நிர்வாக அலுவலர் பெண்ணை உருவகிலி செய்ததாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே அமைந்துள்ள அறையை முற்றுகையிட்டு 150க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாகிகள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் நேற்றைய தினம் அகத்தீஸ்வரம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் இதில் எஸ்ஐஆர் தொடர்பாக பணியில் அமர்த்தப்பட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் கலந்து கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அந்த அலுவலரை ஒருமையில் திட்டியதாகவும், மேலும் அவரது கைபேசியை அனைவருக்கு முன்பாகவும் தூக்கி எறிந்ததாகவும், மேலும் மற்றொரு கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை பொதுமக்கள் முன்பாக பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதான என நாயை என்று அநாகரிகமான வார்த்தையை பேசியதாகவும், அதே போல கடந்த வாரம் நாஞ்சில் அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டரங்கில் வைத்து ஒரு பெண் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவரை மூஞ்சியை பார்த்தாலே வேலை செய்கிற மாதிரி தெரியவில்லை என உருவகிலி செய்ததாகவும் பேசியதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தற்போது 150க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள இந்த அறையை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில் கூகுள் மீட்டிங் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் பொழுது பல்வேறு மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் வார்த்தைகளை மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா கூறி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மன உளைச்சல் மற்றும் மனித உரிமை மீறல் மீறும் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனாவை கண்டித்தும் ஏற்படும் இந்த நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கூறி தற்போது வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள இந்த அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொடர்ந்து ஏராளமான போலீசார் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதா.